ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு சூப்பரான மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம டெய்லி சாப்பிட்ற காய்கறி பழங்கள் இது எல்லாமே விஷம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களாங்க? இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு உண்மையை தாங்க சொல்லுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ ஆர்மியில் இருக்கிறார். இவரோட பொண்ணு கேன்சர்னால இறந்து போகுதுங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, காய்கறிகளில் விவசாயிகள் அடிக்கிற பூச்சிக்கொல்லி மருந்து தாங்க காரணம். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இதுக்கு காரணமான கார்ப்பரேட் கம்பெனி விவசாயிகள் மேலே கேஸ் போடுறாரு. ஆனால் இவரோட கேஸை ஒரு வக்கீல் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோவோட இந்த நிலைமையை பார்த்து ஹீரோயின் இந்த கேஸை எடுக்கிறாங்க. கடைசியில் இந்த கேஸை ஜெயிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இப்போ 2026 தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கிற தி இந்தியா ஸ்டோரி படத்தோட மீதி கதை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் மும்பையில் இருக்கிற ஹைகோர்ட்டை தாங்க காட்டுறாங்க. அங்கே மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் இன்னைக்கு கண்டிப்பாக வக்கீல் அர்ச்சனா இந்த கேஸில் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. யார் இந்த அர்ச்சனா, ஏன் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க கதை ஃப்ளாஷ்பேக்கு போகுதுங்க. யோகேஷ்னு ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு. அப்புறமா அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாருங்க. அதுவும் என் பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும், தம்பி இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி கேஸ் எடுக்க மறுக்கிறாருங்க. அதுக்கு யோகேஷும், சார் நான் கடந்த 10 நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அப்படின்னா இந்த விஷயத்த முன்னாடியே சொல்ல வேண்டியதானையா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் அலட்சியமாக பேச யோகேஷ் விடாமல், இல்லை சார் கண்டிப்பாக எனக்கு இப்போவே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதனால் செம கடுப்பான அந்த இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு இவனை வெளியே அனுப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த தள்ளுமுள்ளில் யோகேஷ் கையில் இருந்த ஃபைல் அப்படியே கீழே விழுந்து செதறுதுங்க. அங்கே இருந்த எல்லா போலீஸ்காரங்களும் யோகேஷ் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. யோகேஷ் திரும்பவும் வந்து அமைதியாக தன்னோட ஃபைலை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாருங்க. அதுக்கப்புறம் யோகேஷ் விடாமல் பெரிய பெரிய வக்கீலுங்க, சுப்ரீம் கோர்ட் லாயருங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் உதவி கேட்குறாரு. ஆனால் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் எந்த ஒரு வக்கீலும் இந்த கேஸை கையில் எடுக்க தயாராக இல்லைங்க. ஒரு சில பேர் ஓகே சொன்னாலும் அவங்க கேட்ட ஃபீஸை யோகேஷ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாதுங்க. அப்போ தான் கதைக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின் அர்ச்சனா. இவங்க புதுசாக வக்கீல் தொழிலுக்கு வந்த பொண்ணுங்க. இதுதான் இவங்களோட முதல் கேஸு. அர்ச்சனாவும் சும்மா சாதாரணமாக இந்த கேஸில் இறங்கலைங்க. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அண்ட் பெரிய ஃபர்டிலைசர் கம்பெனி முதலாளிகள் எல்லார் மேலேயுமே கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கோர்ட்டில் ஜட்ஜு முன்னாடி அர்ச்சனா, ஐயா இந்த பிராண்டட் கம்பெனியோட நச்சு மருந்துகளால் தான் 7 வயசு பிஞ்சு குழந்தை படுகொலை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி வாதாடுறாங்க. இதை கேட்ட எதிர்த்தரப்பு வக்கீல் டக்குன்னு எழுந்து, நம்ம நாட்டில் இது வரைக்கும் இப்படிலாம் ஒரு விஷயத்துக்கு சட்டமே உருவானதில்லை மயிலாட், அதனால இந்த கேஸை விசாரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜட்ஜும், ஆமாம் மொத்த விவசாயிகள் மேலே இப்படி கேஸ் போடுறது சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ரிப்போர்ட் படி படிங்கிற அந்த 7 வயசு பாப்பா கேன்சர்னால தான் இறந்துருக்கா, இது எப்படி கொலை கேஸாக மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே அர்ச்சனாவும், உண்மைதான் மயிலாட், என் கிளைண்டோட பொண்ணு கேன்சர்னால தான் செத்தா, ஆனால் அந்த கேன்சருக்கு காரணமே இந்த நச்சு பூச்சிக்கொல்லி மருந்துகளும் அது அளவுக்கு அதிகமாக கலந்த விவசாயிகள் தான் அப்படிங்கிற மாதிரி வாதாடுறாங்க. இதை கேட்டு கடுப்பான கம்பெனி வக்கீல், இப்படி தேவையில்லாமல் பேசுகிற அர்ச்சனாவோட வக்கீல் டிகிரியை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆவேசமாக கத்த ஆரம்பிக்கிறாருங்க. ஆனால் அர்ச்சனா தன்னோட வாதத்தில் உறுதியாக நிற்கிறாங்க. இதனால் ஜட்ஜ் இந்த கேஸை அடுத்த விசாரணை தேதிக்கு ஒத்தி வைக்கிறாருங்க. அடுத்த நாளே இந்த செய்தி தீயா பரவி எல்லா நியூஸ் சேனல்லையும் பிரேக்கிங் நியூஸாக ஓடுது. அர்ச்சனா விவசாயிகள் மேலே நேரடியாக குற்றம் சாட்டினதுனால விவசாயிகள் மத்தியில் பயங்கர கோவம் வெடிக்குதுங்க. இந்த விஷயமும் சின்னதாக ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா, குஜராத், பீகார்னு நாடு முழுக்க பரவி பெரிய போராட்டமாக மாறுதுங்க. ரோட்டில் காய்கறிகளை கொட்டி விவசாயிகள் கொந்தளிக்கிறாங்க. ஒரு பக்கம் அர்ச்சனாவுக்கு எதிராக ஒரு கூட்டமும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஆதரவாக இன்னொரு கூட்டமும் தரல. இந்தியாவை 2 பிரிவாக பிரிகிறாங்க. இந்த வழக்கு கைமீறி போகிறத உணர்ந்த எதிர்த்தரப்பு கம்பெனி கேஸை உடச்சி தள்ளுறதுக்காக அக்னிகோத்ரா அப்படிங்கிற ஒரு பெரிய டாப் லாயரை இறக்குது. கோர்ட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குற அக்னிகோத்ரா எடுத்த உடனே, மயிலாட் அர்ச்சனாவோட கிளைண்ட் தன்னோட பொண்ணோட மருத்துவ செலவுக்காக நிறைய பணத்தை இழந்துட்டார், அந்த பணத்தை எப்படியாவது வசூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நாடகத்தை ஆடுறாரு அப்படின்னு வாதாடுறாருங்க. அப்படியே அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட, உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்க, அங்கே இருக்கிற பெரும்பாலானவங்க விவசாயி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விவசாயிகளை வச்சு அர்ச்சனாவோட வாதத்தை உடைக்க பார்க்குறாருங்க. அர்ச்சனா முதல்ல ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை கோர்ட்டில் சாட்சியாக நிறுத்துறாங்க. அவர் சில பழைய ஹிஸ்ட்ரி வீடியோக்களை ஆதாரமாக காட்டுறாரு. மயிலாட், முன்னாடி ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அதே ஆபத்தான கெமிக்கல் தான் இன்றைக்கும் விவசாயத்தில் பயன்படுத்தப்படுது. அன்னைக்கு அந்த கெமிக்கலால் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க. இன்றைக்கி அதே கெமிக்கல் பயன்பாட்டுக்கு பல மடங்கள் அதிகமாகி தினமும் லட்சக்கணக்கான மக்களுக்கு கேன்சரை உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி ஆபத்தான உண்மையை உடைக்கிறாருங்க. இதை கேட்டு அதிர்ந்த கோர்ட் கேஸை அடுத்த தேதிக்கு தள்ளி வைக்குதுங்க. அப்படியே கதை ஃப்ளாஷ்பேக்கு போகுது. யோகேஷ் தான் 7 வயசு பொண்ணு பரி மேலே உயிரே வச்சிருந்த ஒரு பாசக்கார அப்பாங்க. அவளை ஒரு தேவதை மாதிரி வளர்த்துருக்காரு. அடுத்த நாள் மறுபடி கோர்ட் விசாரணை தொடங்குதுங்க. அர்ச்சனா தயங்காம அடுத்த கட்ட சாட்சியை கோர்ட்டுக்குள்ளே கூட்டிட்டு வராங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகுது. அர்ச்சனாவும் நேரடியாக நிலத்துல பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிற விவசாயிகள் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவங்களும் பயத்தோட ஒரு கொடூரமான உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேடம், இந்த கெமிக்கலை தெளிச்சதுக்கு அப்புறம் அதோட நச்சுத்தன்மை காய்கறி அண்ட் பழங்களுக்குள்ள ஆழமாக இறங்கிடும். அதை நாம் என்னதான் தண்ணியில் போட்டு தேய்ச்சி கழுவுனாலும்
அந்த விஷயம் காய்கறியை விட்டு வெளியேறவே வெளியேறாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஆதாரத்தை கோர்ட்ல அர்ச்சனா போட்டு உடைச்சதுமே ஜட்ஜுக்கு ஒண்ணுமே புரியலங்க. இது ஏதோ ஒரு சாதாரண மரணம் இல்ல, ஒட்டுமொத்த தேசியத்தையே அழிக்கிற மிகப்பெரிய பேராபத்து அப்படிங்கறத கோர்ட் புரிஞ்சுக்குது. பயந்து போன ஃபர்டிலைஸ் கம்பெனி முதலாளிங்க எல்லாருமே நேரா விவசாயி அமைச்சர்கிட்ட போறாங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தரோம், எப்படியாவது இந்த கேஸை அமைக்கி முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி லஞ்சம் கொடுக்க பாக்குறாங்க. ஆனா இந்த முறை அந்த விவசாயத்துறை அதிகாரி நேர்மையான ஆளா இருக்காருங்க. மக்களோட உயிரோட மதிப்பு எங்களுக்கு நல்லாவே தெரியும், பணத்தை காட்டி எங்களை விலைக்கு வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள துரைச்சி அடிக்கிறார். இன்னொரு பக்கம் அர்ச்சனா தூக்கம் இல்லாம ரிசர்ச் பண்ணி அடுத்தடுத்த சாட்சிகளை திரட்டுறாங்க. அடுத்த நாள் கோர்ட்ல அர்ச்சனா ஒரு அமைச்சரையே சாட்சியா கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அமைச்சர் ஐயா, உங்க தொகுதியில பாலோட உற்பத்தி எவ்வளவு இருக்கு? நாட்டுல பாலோட டிமாண்ட் 4 மடங்கு அதிகமா இருக்கப்ப அப்புறம் எப்படி இவ்வளவு பால் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இந்த அதிர்ச்சி சம்பவத்தை கேட்ட கோர்ட் மேட்ரை சும்மா விடாம 7 நாள்ல மொத்த ரிப்போர்ட்டும் என் கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுது. அது மட்டும் இல்லாம எந்த ஆபீசரை வேணா இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம அர்ச்சனா டக்குன்னு ஐஜிபி ரத்தோர் அப்படின்னு பேரை சொல்றாங்க. நேரா ரத்தோரை மீட் பண்ணி விஷயத்தை விளக்குற அர்ச்சனா அவரோட ஹெல்ப்போட அப்படியே ஜெயிலுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. பால் கலப்பட கேஸ்ல மாட்டின அந்த 2 கிரிமினல்ஸையும் வெளியே எடுக்க பிளான் பண்றாங்க. அந்த 2 பேரையும் ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து நேரா ஒரு ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவனுங்க எப்படி போலி பால் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் ஆதாரத்தோட சீக்கிரட்டா வீடியோ எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே ஒரு சில வேதிப்பொருட்களை மிக்ஸ் பண்ணி அச்சு அசலா ஃப்ரெஷ்ஷான பால் மாதிரியை செஞ்சு காட்டி எல்லாரையுமே மிரள வைக்கிறாங்க. இதை பார்த்து ஐஜிபி ரத்தோருக்கு தூக்கி வாரி போடுதுங்க. ஏன்னா மனுஷன் தினமும் பால் பொருட்களா விரும்பி சாப்பிடுவாராங்க. ஐயோ, நம்ம குடிச்சதெல்லாம் பாலா இல்ல கெமிக்கலான்னு நினைச்சு அவருக்கு பயம் வருது. மேட்ரு ரொம்ப சீரியஸ்னு புரிஞ்சதுமே ரத்தோரும் அர்ச்சனாவும் நேரா ஒரு டாக்டரை போய் மீட் பண்றாங்க. டாக்டர் ஓப்பனாவே ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இப்படியே போச்சுன்னா நாட்டில் பாதி பேருக்கு மேலே கேன்சர் வந்துடும். கேன்சர் மட்டும் இல்லை, கிட்னி, லிவர், ஹார்ட்னு எல்லா பிரச்சனையும் வந்துடும் அப்படின்னு ஷாட் கொடுக்குறாரு. விஷயத்தோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்ட அர்ச்சனாவும் ரத்தோரும் தீவிரமாக விசாரணையை தொடங்குறாங்க. இந்த கலப்பட பாலால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை தொலைச்ச பல பேரை நேரில் மீட் பண்ணி அவங்களோட கதையை கேட்கலாங்க. அடுத்தது அர்ச்சனா ரத்தோரை ஒரு ட்ரெயினுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரத்தோருக்கு தூக்கி வாரி போடுதுங்க. ஏன்னா அந்த ட்ரெயினில் ஒரு பெட்டி முழுக்கவே கேன்சர் பேஷண்ட் தாங்க இருக்காங்க. அந்த ட்ரெயின்ல ஒவ்வொருத்தரும் படுற வேதனையும் அவங்களோட அலறல் சத்தத்தையும் பார்த்து ரத்தோர் பயங்கர ஷாக்ல இருக்காருங்க. இந்த ஷாக்ல இருந்து மீண்டு வந்த ரத்தோர் அர்ச்சனா கிட்ட கேட்கிறாரு, சரி உன்னோட கிளைண்ட் ஆக்சுவலா என்ன வேலை பார்க்கறாரு அப்படின்னு. அடுத்த செகண்ட் கதை அப்படியே பிளாஷ்பேக்கு போகுதுங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ யோகேஷ் ஒரு ஆர்மி சோல்ஜருங்க. பார்டர்ல நாட்டை காப்பாத்த உயிரை கொடுத்து போராடி எல்லா மிஷனையும் சக்சஸ் பண்ற ஒரு ரியல் ஹீரோ அப்படின்னு. அதே நேரத்தில் அர்ச்சனா இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. பரி வேற யாருமே இல்லைங்க, என்னோட சொந்த பொண்ணு தான். நான் என் பொண்ணுக்காகத்தான் இந்த கேஸை நடத்துறேன் அப்படின்னு உண்மையை உடைக்கிறாங்க. இதை கேட்டதுமே ரத்தோர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாருங்க. சொந்த பொண்ணையே இழந்து நின்னாலும் ஒரு பொண்ணா இம்புட்டு கெத்தா தைரியமா போராடுற அர்ச்சனாவை பார்த்து ரத்தோருக்கு மரியாதையும் சந்தோஷமும் வருதுங்க. ஆனா வெளியே நிலைமை ரொம்பவே மோசமாகிட்டு இருக்கு. ஒரு நாள் அர்ச்சனாவும் யோகேஷும் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போனான். அங்க இருக்கிற மக்களும் வியாபாரிகளும் அவங்கள மொத்தமா வளைச்சு பிடிக்கிறாங்க. எல்லா விவசாயிகளும் பொறுப்பற்றவங்க, நீங்க எப்படி பழி சுமத்தலாம் அப்படின்னு கோவப்பட்டு ஒருத்தர் கூட அவங்களுக்கு காய்கறி தரமா இருக்கிறாங்க. இந்த மேட்ரு கைமீறி போய் அங்க இருக்கிற கூட்டமே அவங்கள அடிச்சு அங்கிருந்து துரத்த பாக்குது. ஆனா நம்ம அர்ச்சனா சாமர்த்தியமா பிளான் பண்ணி யோகேஷை எப்படியோ அந்த ஆபத்தான கூட்டத்திட்ட இருந்து தப்ப வச்சு வெளியே கூட்டிட்டு வராங்க. அன்னைக்கு சின்ன பொண்ணு பரிக்கு இந்த கொடூரமான நோய் இருக்குன்னு தெரிஞ்சு போய் குடும்பத்துல எல்லாரோட மண்டையும் வெடிச்சிருச்சுங்க. ஆனா யோகேஷ் தளரவே இல்லைங்க. பாப்பாவுக்கு எந்த குறையும் இல்லாதபடி ரொம்ப கவனமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருங்க. ஹாஸ்பிட்டல்ல செலவுக்கு காசு தேவைப்படும் போதெல்லாம் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளா வித்து சமாளிக்கிறாரு. கடைசியில் ஆபரேஷனுக்கு காசு பத்தாம போகவே தான் வாழ்ந்த சொந்த வீட்டையே வித்துட்டு வாடகை வீட்டுக்கு குடியேற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. ட்ரீட்மெண்டோட ஒரு பகுதியா பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க வேண்டிய சூழல் வருதுங்க. நாம மட்டும் தனியா மொட்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பொண்ணு வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்பா யோகேஷும் தான் தலையை மொத்தமா மொட்டை அடிச்சுக்கிறாங்க. கொடுமையோட உச்சக்கட்டம் என்ன தெரியுமாங்க, ஸ்கூல்ல பிரின்சிபாலும் பாப்பாவால மற்ற பசங்களுக்கு எஃபெக்ட் ஆகும், இனிமே ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு பறிக்குமே புரிய ஆரம்பிக்குதுங்க. நாம எல்லாரையும் விட்டு தனியா ஆகிட்டோம், ஜனங்க நம்மளை ஒரு மாதிரியா பாக்குறாங்க அப்படின்னு மனசு உடைஞ்சு போறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்மி ஆபீஸ்ல இருந்து யோகேஷுக்கு தொடர்ந்து போன் வருது. குடும்பத்தை விட நாட்டுக்கு சேவை செய்யறது தான் முக்கியம், உடனே டியூட்டிக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா உயிருக்கு போராடுற தன் பொண்ணை இந்த நிலைமையில விட்டுட்டு போக யோகேஷுக்கு மனசே வரலங்க. கட் பண்ணா கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருதுங்க. அந்த ஒரு வாரம் கெடு முடிஞ்சு இன்னைக்கு தான் அந்த கடைசி அக்னி பரீட்சை, அதாவது தீர்ப்பு நாளுங்க. கோர்ட்டுக்கு வெளியில ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டமா வந்து குவிஞ்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த அதே சீன் தாங்க இப்ப சீனுக்குள்ள வருது. கோர்ட்டுக்கு வெளியே ஒரே மக்கள் கூட்டமா இருக்கு. கோர்ட்ல இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ற நம்ம ஐஜிபி ரத்தோர் உண்மையை ஒவ்வொன்றா சொல்றாரு. இந்த கெமிக்கல் ரொம்பவே டேஞ்சரானது. இந்த பூச்சிக்கொல்லி அண்ட் உரங்களால நடந்த மரணங்கள் எல்லாமே சாதாரண சாவு இல்ல, இது கொலை தான் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த போலி உரங்களை தயாரிச்ச ஃபர்டிலைசர் கம்பெனி மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல முறையிடுறாரு. கட் பண்ணா இந்த வழக்கை போராடி ஜெயிக்கிறதுக்குள்ள முழுசா 5 வருஷம் கடந்து போயிடுச்சுங்க. நம்ம யோகேஷ் போராடுறது வெறும் தன்னோட பொண்ணுக்கான நீதிக்கு மட்டும் கிடையாதுங்க, மொத்த நாட்டு மக்களுக்காக தான்.
இந்த கொடூரமான கலப்பட பிரச்சனை நாட்டோட ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிரானது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எல்லாராலையும் குரல் கொடுக்க முடியாதுல்ல. அதுக்காகத்தான் எல்லாரோட பிரதிநிதியா நம்ம யோகேஷ் ஒத்த ஆளா நிற்கிறாரு. இந்த நேரத்தில் எதிர்த்தரப்பு வக்கீல் அக்னி நம்ம அர்ச்சனாவை கூண்டுக்குள்ளே கூப்பிட்டு ஒரு கொலை நடந்தால் என்னென்ன சட்டப்பிரிவு வருதோ அதுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே அப்படின்னு கேட்டு ஷாக் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட சாவுக்கு இந்த ஃபர்டிலைசர் கம்பெனி தான் காரணம்னா அந்த கம்பெனி மற்றும் குற்றவாளி இல்லையே, அதை தயாரித்த விவசாயியும் குற்றவாளி தான், கடைசியில் அதை வித்த வியாபாரியும் குற்றவாளி தான் அப்படின்னு மொத்த மேட்டரையும் திருப்பி விட பிளான் பண்ணுறாரு. அப்படி பார்த்தா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் தான் குழந்தைக்கு இந்த உணவை கொடுத்த பெற்றோர் கூட குற்றவாளி தானே, அவங்களையும் கைது பண்ணணுமே அப்படின்னு நியாயத்துக்கு பேசி அர்ச்சனாவை வாயடிக்க வைக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் யோகேஷோட மொத்த குடும்பத்து மேலேயும் கொலை கேஸ் பதிவு பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டில் கோரிக்கை வைக்கவும் செய்கிறாருங்க. இதை கேட்ட கோர்ட் அடுத்த கட்ட விசாரணையை பிரேக்குக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்தி வைக்குது. பிரேக் டைமில் அக்னி அர்ச்சனாவை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறார். உன் லைஃப்லேயே உனக்கு கிடைச்ச முதல் கிளைண்ட் இவன் தான், அதான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு தேவையில்லாமல் முட்டு கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுகிறான். ஆனால் நம்ம அர்ச்சனா சளைக்காமல் கெத்தாக திருப்பி அடிக்கிறாங்க. யாருமே அவரோட முழு பேரை சரியாக கவனிக்கல. அப்போ தான் அவன் அந்த குண்டை தூக்கி போடுறாரு. யோகேஷ் என்னோட கிளைண்ட் மட்டும் இல்லை, என் புருஷன் கூட. அப்போ அந்த பாப்பா பரி என்னோட சொந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என் பொண்ணுக்காக தான் வாதாடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கோர்ட்டே ஷாக் ஆகிடுதுங்க. நம்ம அக்னியும் என்னடா இது, ஒரு தாய் தான் சொந்த குழந்தைக்காக இப்படி போராடுவாளா அப்படிங்கிற மாதிரி வாயடிச்சு போகிறாருங்க. இப்போ கதை அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகுது. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பரி பாப்பா நல்லா ஆயிட்டான்னு தான் டாக்டர் சொன்னார். ஆனால் போக போக அந்த பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிக்குதுங்க. பயந்து போன யோகேஷ் திரும்பவும் டாக்டரை தேடி ஓடுறான். யோகேஷ் தான் பொண்ணோட நிலைமையை சொல்லி பதறான். ஆனால் டாக்டர் வேற வழியே இல்லை, குழந்தைய உடனே மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் யோகேஷ் கிட்ட இப்போ சுத்தமாக காசு இல்லைங்க. ஏற்கனவே வீட்டை விற்று வாடகை வீட்டில் தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் டாக்டர் ஒரு ஐடியா தராருங்க. மும்பையில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, அங்கே கூட்டம் அதிகமாக இருந்தாலும் செலவு ரொம்ப கம்மி, ஒரு சில சமயம் ஃப்ரீயாக கூட ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், ஆனால் அங்கே வசதிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வேற வழியே இல்லாமல் பொண்ணோட உயிரை காப்பாற்ற யோகேஷ் குழந்தைய தூக்கிட்டு அந்த மும்பை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். அந்த ஹாஸ்பிட்டலோட நிலைமை ரொம்பவே கொடூரமாக இருக்குங்க. எங்கு பார்த்தாலும் நோயாளிகள், நிற்க கூட இடம் இல்லை, பெட் இல்லைங்க, எந்த வசதியுமே இல்லை. ஜனங்கள் எல்லாருமே தரையில் தாங்க படுத்திருக்காங்க. நாட்கள் போய்கிட்டே இருக்கு, ஆனால் பாப்பாவுக்கு சரியாக சிகிச்சை கிடைக்கலங்க. இதுக்கு நடுவில் மழை வேற பெஞ்சு தள்ளுது. அர்ச்சனா ஃபோன் பண்ணி கேட்குறப்போலாம் யோகேஷ் போய் சொல்கிறாங்க, நாங்கள் நல்லா இருக்கோம், ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நிஜத்தில் யோகேஷும் அந்த சின்ன பாப்பாவும் தலைக்கு மேலே கூரை கூட இல்லாமல் கொட்டுற மழை தண்ணியில் தெரு தெருவாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கையில் ஒரு பைசா கூட இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு பசியிலையும் குளிர்லையும் அந்த பாப்பா தூங்கிடுறா. ஆனால் அடுத்த நாள் காலையில் விடியும் போது அந்த பாப்பாவுக்கு அந்த விடியலை பார்க்குற வாய்ப்பு இல்லாமல் போயிடுதுங்க. குழந்தை இறந்துட்டாங்கிற உண்மை தாங்க முடியாமல் யோகேஷ் அப்படியே நடுத்தருவில் உடஞ்சி போய் அலறி துடிக்கிறான். என்ன பண்ணுறதுனே அவனுக்கு புரியல. கடைசியில் பாப்பாவோட உடலை வீட்டுக்கு கொண்டு வராங்க. அந்த கோரமான நிலைமையை பார்த்து அர்ச்சனாவும் சுக்குநூறாக உடஞ்சி போகிறான். அன்னைக்கு 2 பேருமே ஒரு முடிவுக்கு வராங்க. என் பொண்ணோட சாவுக்கு காரணமானவங்களை சும்மா விடக்கூடாது, நீதி வாங்கி தருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இப்போ கதை திரும்பவும் ப்ரெசன்ட் டைமுக்கு வருது. கோர்ட்டில் ஒரு தாய் கண்ணீரோட எனக்கு நீதி வேணும் அப்படிங்கிற மாதிரி நடுங்கி போன குரலில் கதறி பிச்சை கேட்குறாங்க. அதை கேட்ட கோர்ட்டே அமைதியாகுது. அப்போ தான் நம்ம அக்னியை திரும்பவும் என்ட்ரி கொடுத்து குறுக்க வராருங்க. அவனோட வாதம் என்ன தெரியுமா, எனக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா, அவளும் கேன்சர்னால தான் செத்து போனான். ஆனால் என்னுடைய அப்பா அதை நினச்சி கோர்ட்டில் வரல. இந்த உலகத்தில் மனுஷங்க செத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, அதுக்காக யார் மேலேயும் பழி போடக்கூடாது, பழியை போட்டுகிட்டே இருக்காமல் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அக்னி ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே கோர்ட் யோகேஷை பேச சொல்லி கூன்றையது. உனக்கு அம்மா தங்க பொண்ணுன்னு யாராவது இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்போவாவது நீயே கையால் விஷம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறான். இந்த வார்த்தையை கேட்டதுமே அக்னிக்கு கோபம் உச்சக்கட்டத்துக்கு போதுங்க. அப்போ தான் யோகேஷ் தான் கம்பீரமான குரலில் சொல்கிறான், நான் ஒரு சோல்ஜர், இந்த பூமி என்னோட தாய், தாய்க்கு யாராவது விஷம் கொடுத்தா நான் சும்மா பார்த்துட்டு இருப்பேனா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே விவசாயிகள் பக்கம் திரும்பி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறான். நாங்கள் போட்ட இந்த கேஸால் உங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. இந்த உரத்தால் மனுஷங்களுக்கு ஆபத்து வரணும் மட்டும்தான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்கள் இந்த வாழ்க்கையில் பயன்படுத்தியிருக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த நாடு இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. இந்த நோய் விஷம் போல மெல்ல மெல்ல பரவிக்கிட்டே இருக்கு. ஆனால் இதை தடுக்க யாரும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னதை நீங்கள் எல்லாரும்